அதுக்கப்புறம் சோனியா அகர்வால், அனிதான்ற கேரக்டர். ஒரு காலனி 7G ரெயின்போ காலனி. அந்த காலனியில் ஒரு 4-5 கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு வந்துட்டு அரட்டை அடிக்கிறது, ஊதாரியாக சுற்றுறது, எல்லாரையும் கிண்டல் பண்ணுறது, வம்பு இழுக்கிறது, ஜாலியாக இருக்குது, நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, இப்படி இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ் அந்த கூட்டம். அவங்க வந்து எப்பவுமே இப்படி தான் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அழகாக டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 7G ரெயின்போ காலனிக்கு வந்துட்டு நார்த் இந்தியன் ஃபேமிலி வந்து குடிபெயர்றாங்க. அதுதான் வந்து அனிதாவோட ஃபேமிலி. அனிதா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப கரெக்டாக இருக்கிற பொண்ணு, படிச்சுட்டு நம்ம வேறு லெவலுக்கு போகணும், சொசைட்டியில் நம்மளை எல்லாருமே மதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு புத்தகமும் கையுமா படிச்சுட்டே இருப்பா. அவளுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் வாங்கணும், ஸ்கோர் பண்ணணுன்றது தான் அவளுடைய ஆம்பிஷன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகணும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு பெண். அது இந்த 2 ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த பையனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிடும். யாரா அது புதுசாக இருக்குது, நம்ம காலனியில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பொண்ணை போயிட்டு பார்ப்பாரு, பேசுவார். ஆனால் அந்த பொண்ணு அவனை பார்த்தாலே இன்னமும்